கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறிய முதல் நபர் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال خلق الله آدم وطوله 60 ذراع ثم قال ذا فسلم على أولئك النفر من الملائكة جلوس. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மண்ணால் படைத்தான். அவங்க படைக்கும் போது அவரோட உயரம் என்ன தெரியுமா? 60 முழம். 60 முழம் உயரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தார்கள். பின் சொன்னான், சும்மா கால, திரும்ப சொன்னான், அங்கு அமர்ந்து இருக்கும் வானவர்கள் நீங்கள் சலாம் சொல்கிறார்கள். அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்களோ அதுதான் உமக்கும் உம்முடைய சந்ததிகளுக்கும் உம்முடைய வழித்தோன்றல் இருக்கும் சலாம் கூறும் முறை என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபகால அஸ்ஸலாமு அலைக்கும், வானவருடைய ஜமாத்துக்கு சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். அந்த வானவர் கூட்டம் அந்த ஜமாத் சொன்னார்கள், ஃபகாலு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பானவர்களே, முதலிலே சலாம் சொன்னவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இதை அல்லாஹ் கற்றுத் தந்தான், அதற்கு பதில் சொன்னவர்கள் வானவர்கள். எனவே அன்பானவர்களே, இந்த சலாம் இருக்கிறதே மனிதர்கள் கண்டுபிடித்ததல்ல, மக்கள் கண்டுபிடித்ததல்ல, விஞ்ஞானிகள் சொன்னது அல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தந்ததுதான் இந்த வாசகம். எனவே இந்த வாசகத்தை நாம் கண்ணியமான முறையில் பயன்படுத்த